வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவில் குப்த மன்னர்களின் ஆட்சி காலம் பற்றி பார்ப்போம். மேலும் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மட்டும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய வரலாற்றில் கிபி 4ஆம் நூற்றாண்டு முதல் 6ஆம் நூற்றாண்டு வரையான நீண்ட கால பகுதியே குப்த மன்னர்களின் ஆட்சி காலம். இது ஒரு பொற்காலம் என போற்றப்படுகின்றது. அரசியல் நிலைத்தன்மை, கலை வளர்ச்சி, கல்வி முன்னேற்றம், சமய ஒற்றுமை ஆகிய துறைகளில் ஏற்பட்ட முன்னேற்றங்களினால் இக்காலம் சிறப்பு பெற்றது. இக்காலத்தின் அரசியல் நிலையின் நிலவரத்தை நோக்கும்போது ஒழுங்கான மற்றும் வலுவான நிர்வாகத்தை ஏற்படுத்தியுள்ளார்கள். முதலாம் சந்திரகுப்தன், சமுத்திரகுப்தன், 2ஆம் சந்திரகுப்தன் போன்ற மன்னர்கள் குப்த பேரரசை நிறுவி வலுப்படுத்தினர். பாடலிபுத்திரத்தை தலைநகராக கொண்டு வட இந்தியாவையும் தெற்கு பகுதிகளையும் ஆழ்ந்தனர். இவர்களின் ஆட்சி திறமை அலகாபாத் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் பேரரசு மேலும் விரிவடைந்து அமைதியும் செழிப்பும் நிலவியது. குப்த காலம் கலை மற்றும் கட்டடக்கலையின் உச்சமாக அமைந்துள்ளது. அஜந்தா குகை ஓவியங்கள், எல்லோரா சிற்பங்கள், தேவ கோயில் கட்டடங்கள் இக்கால சிற்பக்கலைக்கு சான்றாகும். நாணயங்களில் காணப்படும் அழகிய வடிவங்கள் குப்தர்களின் கலைநயம் உயர்ந்ததை காட்டுகின்றது. கல்வித்துறையில் குப்தர்கள் பெரும் ஆதரவை வழங்கினர். நாலாந்தா மற்றும் தக்சீலா போன்ற கல்வி மையங்கள் உலக புகழ் பெற்றன. ஆரியப்பட்டர் கணிதம் மற்றும் வானியலில் சிறந்த கண்டுபிடிப்புகளை செய்தார். 0 என்ற எண்ணின் பயன்பாடு இக்காலத்தில் பரவலானது. இலக்கிய துறையில் காளிதாசர் எழுதிய மேகதூதம், ரகுவம்சம், அபிஞஞ்சல சாகுந்தலம் போன்ற படைப்புகள் மிகுந்த புகழ் பெற்றன. குப்தர்கள் இந்து சமயத்தை ஆதரித்தாலும் புத்தம் மற்றும் வைணவம் போன்ற மதங்களுக்கும் மரியாதை அளித்தனர். தர்ம சாஸ்திரங்கள், புராணங்கள், இலக்கியமான சமய சகிப்புத்தன்மை நிலவியதனால் சமூகத்தில் அமைதி நிலவியது. முடிவாக அரசியல் வலிமை, கலை செழிப்பு, கல்வி முன்னேற்றம் மற்றும் சமய ஒற்றுமை ஆகியவற்றில் புத்த மன்னர்களின் ஆட்சி உண்மையான பொற்காலம் என வரலாற்றில் நிலைத்திருக்கின்றது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. தேங்க்யூ.